வாங்கம்மா வணக்கம் தலகாரா அம்மா வாங்கம்மா வணக்கம் 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 அப்படியே அகட்டும் எப்பா வீண் வார்த்தைக்கு இதுவும் தேவை கிடையாது சரியப்பா அனந்தனி பணந்தனி சொல்றீங்க பணந்தனி தாக்கணக்கு கணக்குன்னா நாங்க எந்த கணக்கு நாங்க கண்டோம் நமக்கு தெரிஞ்சது இந்த சாரா தண்ணி கல்லு தண்ணி பட்டை தண்ணி கோட்டை தண்ணி ஆமா எங்களுக்கு தெரியும் இந்த 4 பேர் நீ கூப்பிடுறிய அது என்ன ஆகுது ஓ 4 பேர் கூப்பிடுறிய என்ன விஷயம் என்ன காரணம் கேக்குறேன் ஆமா எப்பா பூரி 4 பேர் கூப்பிட்டு 4 தாதிமார்கள் எனக்கு அனந்தனி பணந்தனி தாக்கணக்கு நோக்கணக்கு 4 தாதிமார் நீங்க கூப்பிட்டீங்க 4 தாதிமார்கள் நாங்க சொன்னது தவறு நினைக்காதீங்கம்மா என்ன எங்களுடைய 4 தாதிமார் நாங்க கூப்பிட்டோம் என்ன தாதிமார் அதான் கல் தண்ணி பட்டை தண்ணி கோட்டை தண்ணி சாராய தண்ணி குடிக்கார நாயங்களே ஜெயம்மா உனக்கு 4 தாதிமார் இருக்கும்போது எங்களுக்கு 4 பேர் இருக்க கூடாதா டேய் போய்ப்பானே எத்தனை வந்துட்டாரு பாரு சரியப்பா போடால் பகட்டும் 4 தாதிமார்கள் எனக்கு எப்படின்னா கைப்பிடிக்க தாதி கால் பிடிக்க தாதி பூச்சூடு தாதி சொல்லக்கூடிய எனக்கு 4 தாதிமார்கள் அவரா நினைக்க வேண்டாம் அப்படி இருந்தாலும் எப்பா எல்லா ஒரு பிள்ளை சேர்த்து எதற்காக கூத்து இவ்வளவு ஜலக்கூட்டமா இருக்குது அது சொல்லுங்க என்ன ஒரு புண்ணிய சேத்திரம் எனக்காக கூப்பிட்டு இதாண்டா என்ன ஊர்றாது அந்த கம்யூனிட்டிய வந்த ஊர் போய் சாப்பிட்டு வந்தேன் நம்ம சொல்ல என்ன ஊருன்ட்டு நாகக்குள்ள நன்னகரம் எதற்காக நீ நாடகம் காலம் சென்ற ஆறுயிர் தாயார் உண்ணாமுலை அம்மன் அவருக்காக தான் இந்த இரவு கூத்து ஆமா அப்படி நம்மளுக்கு எல்லாம் தாய் நிலா விளங்கக்கூடிய மடுத்த நாவக்கொல்லி கிராமத்திலே காலம் சென்ற உண்ணாமலை அம்மா பாதுகாக்க முன்னிட்டு நம்மளுக்காக ஒரு ஆட வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கண்ணொழிவுன்னு சொல்லலாம், மோட்ச கூத்து என்பது சொல்லலாம். அப்படி இருந்தாலும் எவ்வளோ இருக்குது. ஏன் அந்த தெருக்கூத்து அமைந்திருக்கு பத்தி அவங்களுக்கு என்ன காரணம்? எவ்வளோ இருக்குது. அது ஒரு கரகாட்டம் இருக்குது, ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, என்ன இருக்குது, டிஸ்கோ இருக்குது. ஆமா எல்லாம் இருக்கு, மேடை இருக்கு. ஏன்னா இது என்ன காரணம்? இது ஒரு அடி கடக்கால். இதான் அடி கடக்கால். ஆமா அது அடி கடக்கால். ஒரு ஓலை கீத்து மாதிரி. அது ஓலை கீத்து மாதிரி காத்து அடிச்சா பறந்து விடும். இது அடி கடக்கால். ஒரு குடும்ப வாழ்க்கை. நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, யாருக்கு தாய், யாருக்கு மகன், அப்படி இது ஒரு அடி கடக்கால். அது என்பது ஒரு சோலைக்கு காத்தாட்ச பறந்துரும். அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு பணம் கொடுத்தால் அதெல்லாம் ஏன் பேசுறீங்க? எவ்வளவு இருக்குது. அதெல்லாம் விட்டு தெருக்குத்து வச்சாலும் என்ன காரணம்? என்ன காரணமா? அப்பா இன்னைக்கு அது இருக்கிறாங்க பத்தி உண்ணாமலை காலம் சென்று உண்ணாமலை அம்மா இன்னைக்கு எப்பா ஊருக்கு ஒரு நடிகராய் கொண்டு வந்து நம்மளுக்காக ஒரு ஆட வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். யாருக்கு? அதோ இருக்கிறாங்க பத்தியா, அது காம்பேட்டை சேர்ந்த நாடக பேராசிரியர். யாரு? அத பாண்டியன் நாடக பேராசிரியர். அவருக்காக ஒரு ஆட வாய்ப்பு தந்து இருக்கிறாங்க. அவருக்கு தான் தாமனம் கொடுத்துக்கிறாங்க. தூர் தலைவரே அவர் பாதாளங்களுக்கும் நம்மளுக்கு எல்லாம் தாய் திருநாடு. அது மெயின் ரோட்ல வந்து போன வருஷம் ஆடினேன். 30 லட்சம் கிட்ட
வலுவனால வச்சாங்க. கருப்பு ஒளி ஒரு நைட்டு மின்னல் ஒளி. அப்படி இருந்தாலும் வீண் வார்த்தை கிட்ட தேவையில்லை. நாளை மத்திய உண்ணாமலாம பாதாள கமலத்துக்கும் அங்க உற்றார் ஒரு அனைவருக்கும் அங்க சொந்த பந்தத்துக்கு அனைவருக்கும் பெற்றை பிள்ளை பேரை பிள்ளை மருமக்கள் பேரை மக்கள் அனைவருக்கும் இந்த சின்ன சிறுவன் ஒரு கோடி வணக்கம். வீண் வார்த்தை கிட்ட தேவையில்லை. நான் யாரோட மனைவி திருமணம் ஆகலாம் விளக்கம் தெரியாத 2 பேர் இவ்வளவு நேரம் பேசிட்டு இல்ல காரணம் இதெல்லாம் தெரிஞ்சா நாங்க எதுக்கு மலுவல் பண்ணி இப்பேற்பட்ட சபையில நீ வந்து ஏதோ ஆனந்தனி பணந்தனி தாக்கி எனக்கு நோக்கி எது கேட்டு அந்த கணக்கு தான் நாங்க பார்த்தோம். நீ யாரு, எந்த ஊரு, யாருடைய மனைவி, ஒரு விளக்கம் ஒண்ணு போடல சாமி. விளக்கம் எப்படி புரிந்து விட்டது? பார்வதி தேவி பார்வதி இது மட்டும் தான் விளக்கம் புரிந்து விட்டது. மீது விளக்கம் புரியவில்லை. ஒண்ணு புரியலமா எப்பா பார்வதி 2000 நேத்திரம் படுத்த உட்கார்ந்த பரமக்கடவுக்கும் அதோ எங்க இருக்கிற இடபாகத்து அமர்ந்து கொடுவேல். எப்பா பார்வதி இது மட்டும் விளக்கம். மீது விளக்கம் புரியவில்லை. எப்பா இந்த உலகமாகப்பட்டது ஏற்கனவே காலத்திலே ஒரு கோயம்புட்ட வடிவமா இருந்தது. எப்படி கோயம்புட்ட வடிவத்துல ஒரு கோயம்புட்ட வடிவமா இருந்து மேலோட ஆதாயமாகவும் கீழோடு பூமா தேவியாகப்பட்டு அதோடு இருக்கக்கூடிய மஞ்சள் கருவாகப்பட்டது. அது 38 கபால சிரத்தோடு ஒவ்வொரு சக்தியோடு அதை பிண்டத்துக்கு நான் அப்படியே ஒரே உருமா இருக்கிறேன். அந்த சராசரமா நிக்கிறீங்க. ஆமா எப்பா இந்த உலகமாகப்பட்டது ஒரே இருள் சூழ்ந்தமா இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வேணும் என்று உற்று நோக்கின்னு பார்த்தேன். பார்த்த உடனே பிண்டை மணலை கூட்டி அதை லிங்காதாரமா பூஜை செய்தேன். பூஜை செய்த பிறகு பிண்டை மண்ணி எள்ளி அதை படி அதை ஜனித்து விட்ட பிறகு முதல் முறை யார் ஓடி வந்தார்? அம்மா என்று ஓடி வந்தார். யாரு? அவர் தான் விநாயகமூர்த்தி. ஐயா முதல் புறமாக வந்து விட்டாயே பூஜை செய்ததுக்கு ஐயா அம்மா என்று ஓடி வந்தார். அவர் ஒரு புறமா அமைச்சு விட்டு பிறகு இரண்டாவது புறமாக மணலை கூட்டி இதை வண்ணி அள்ளி அதை படியினு பூமியில செலுத்தி விட்டு பிறகு அதை யார் ஓடி வந்தார்? யாருங்க? தங்கா என்று ஓடி வந்தார். யாரு? ஓடி வந்த பிறகு இரண்டாவது புறமாக ஆகிவிட்டது. நம்ம பூஜை செய்வதை வீணாகிறது. அண்ணா நாராயணா கோவிந்தா எம்பெருமானே அப்படி செய்த உடனே சரி இரண்டாவது புறமாக ஆகிவிட்டது. மூன்றாவது புறமாக சரி லிங்காதாரமா பூஜை செய்து பிண்டை மணி அள்ளி திருப்பி ஒரு புறமாக அனுப்பித்து விட்டு
இருக்கு. யார் ஓடி வந்தார்? பெண்ணே என்று கண்ணே என்று ஓடி வந்தார். யார் ஓடி வந்தது? அவர்தான் பரம கடவுள். அத பரம கடவுள் ஓடி வந்து நான் ஓட அவர் ஓட நான் ஓட அவர் ஓட பார்த்தா எனக்கு கீழே இருக்கிறாரா தம்பி? நான் எப்பேற்பட்ட ஆளு? கணுங்காலு கீழே இருக்கிறாரு அவரு. கட்டுங்காலு கீழே இருக்கிறாரு அவரு. ஆமா, அண்ட சராசரத்துக்கு பிண்டத்துக்கு ஒரே உருவம். அப்படி கோடாலி பல்லு கோயம்பட்ட கண் அகோர உருவம். உருவத்தோடு நீங்க நிக்கிறீங்க. அப்படி இருந்த உடனே நான் ஓட்ட அவர் ஓட்ட நான் ஓட்ட அவர் ஓட்ட ஓடுறாரு. என்ன காரணம்? ஏன்னா என்கிட்ட இருப்பது முக்கண்ணு. நான் அவரை சேர முடியாது. அதனால எங்க அண்ணன் பார்த்தார். எங்க அண்ணனா கண்ணன், எங்க அண்ணன் மாலாய் கண்ண பார்த்தார். தங்கா கொஞ்சம் நில்லு. என்ன சொல்றீங்க? சரி அண்ணா, உங்ககிட்ட இருப்பது முக்கண்ணு. அவரை சேர முடியாது. ஒரு நேத்திரம் பிடுங்கி பரமேஸ்வரோட பறித்து வைத்தால் திருமணம் செய்து கொள்கிறார் அப்படி என்று சொன்னார். அண்ணா உன் சொல்வாக்கே தெய்வ வாக்கு. அப்படி பார்த்தார். அதை எங்க அண்ணன் பார்த்தார். ஒரு நேத்திரம் பிடுங்கி அதை யாருக்கு வைத்து வைத்தார்? பரமேஸ்வரத்துக்கு வைத்து வைத்தார். அந்த புடுங்க நேரத்திலே அப்படியே தார 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 தாரையாக ஓடுகிறது. என்னது? என்ன ஓடுது? ரத்தம். ரத்தம் ஓடுது. ரத்தம் தார 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 என்பது ஓடுகிறது. எங்க அண்ணன் பார்த்தார். இந்த மண்ணி அள்ளி உங்க பொண்டாட்டி வச்சுக்கிறாளே, என்னது அது? குங்குமம். திலகம். குங்குமம் இல்ல, திலகம் வச்சுக்கிறாங்களே. சொல்லுமா. சரி, எங்க அண்ணன் பார்த்தார். பின்னை மண்ணி அள்ளி அதை இன்னைக்கு வைக்கிறாங்க பத்தி பொம்பளை திலகம் சொல்லலாம். அதான் திலகம் பொட்டு. ஆமா, அவர் சொல்லக்கூடிய நான் எங்க பிறந்த தெரியுமா? பார்த்து இருக்கிறேன். எப்படி விளக்கா? அதோ தாச்சாக பிறந்து பிறரு எங்க எங்க பிறந்த? எங்கம்மா பிறந்தீங்க? அதோ பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து அதோ என்ன அவரை எரித்து எரித்து பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து திருமணம் செய்து இன்னைக்கு எனக்கு அவருக்கும் இன்னைக்கு பொறுத்து என்பதே கிடையாது. ரெண்டு பேருக்கும் சண்டை 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 எப்பயுமே சண்டைதான். ஆமா, இந்த பரமனா இந்த பார்வதியா அப்படி இருந்தாலும் எப்பா இந்த தினத்திலே பரமேசமூர்த்தி எங்கே போறாராம்? எங்க போறாரு? வடியாளுக்கு போற சொல்றாரு. நீங்க போக கூடாது. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்னும் இது டான் 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 பதில் சொன்னால் போயிட்டு வாங்க, விடை கொட்டாமல் கொடுப்பேன். சொல்லாத ஆகிவிட்டால் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு ஆகட்டும். சரிமா முடியா? பரமகடவுளே, பார்வதி தேவி வந்திருக்கிறாங்க. பரமேசமூர்த்தி வெள்ளி அமர்த்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறாரா? அவர்கிட்ட போய் என்ன சொல்ற? பாத்துட்டு வந்திருக்கிறேன். பாத்து வந்திருக்கிறியா? உங்க அம்மா வந்திருக்கிறாங்க மட்டும் சொல்லிட்டோம். மட்டும் சொல்லணும். என்ன காரணம் என்றால் உங்க அம்மா வரும்படி உத்தரவுங்க. யாருக்கு யார் அம்மா? உங்களுக்கு அவங்க அம்மாவா? உங்க அம்மா எங்க வந்தாங்க? எங்க அம்மா இல்லங்க, வேற யாரு? உங்க அம்மாங்க.
எங்க அம்மா ஆ, எங்க அம்மா யாரு சொன்னது? உமா பார்வதி சொன்னாங்க. ஓ இன்னைக்கு அவளுக்கு அவ்வளவு ஆகி போச்சா? அவ்வளவு ஆனவமா? டேய், ஓ. அப்படியே அம்மா வந்து சொன்னதா இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும். அப்படியே ஆ. உங்க அப்பா உன்னை வர சொன்னாரு போய் சொல்லு போ. பா, சரி, அப்படியே வரட்டும். அம்மா, தாயே, அம்மா. அப்படியே விடுங்க. எனக்கு தெரிவித்தார். எனக்கு தெரிவித்தார். அம்மா, ஆ. உங்களுடைய அப்பா வரும்படி உத்தரவுமா? ஓ ஆமா. பரமேசமூர்த்திக்கு அவ்வளவு ஆழமாய் விட்டுதா ஆ. அவ்வளோ கோவம் ஆயிடுச்சா? ஆமா. அப்படின்னு நான் சொன்னாரு. அப்பா வரும்படி உத்தரவு எந்த வகையில எனக்கு அவர் அப்பா ஓ. ஓடுற தப்பா ஓடு அப்படின்னு கேட்கணும். ஓடு என்ன தெரிவித்தார்? எந்த வகையில ஆ. நீங்க அவங்களுக்கு அப்பா அவ சொல்றா நீ வந்து என்கிட்ட கேக்குற. அப்படின்னு கேக்குறாங்க. டேய், ஓ. முத ஆரம்பிச்சது யாரு? அவதான். அவங்க தானே ஆரம்பிச்சா? ஆமா. அதனால ஆஹா. எந்த வகையில ஆ. நான் அவளுக்கு அம்மானு போய் கேள்விட போடா. அம்மா, நான் இல்லம்மா. நான் என்ன சொல்றேன் அம்மா. என்ன தெரிவித்தார்? எந்த வகையில ஓ. உங்களுக்கு அவங்க அப்பா ஓ அவ்வளவு ஆழமாயிடுச்ச எந்த பரமேசம் வகையில அம்மா அப்படின்னு கேக்குறாங்க. எந்த வகையில அம்மான்னு கேக்குறாரு. ஆமா. நல்ல கேள்விதான் அப்பா. ஆ. நீ அவர் கூட சேர்ந்து நல்லா புடிச்சு பேசுற பேச்சு. அதெல்லாம் புரிய மாட்டேமா. வாமா. சரி நான் சொல்றேன் பாரு. எந்த வகையில அம்மானா ஆ. இந்த உலகத்தை படைத்தல் யார்? யாரு? சக்தி. பாவார் மக்கள் படைத்தவள் யார்? சக்திதான். உன்னை படைத்தவள் யார்? சக்திதான். இந்த பரமேசனை படைத்தவள் யார்? சக்திதான். அந்த வகையில எனக்கு அம்மா ஓடு. ஓ, அந்த வகையில அம்மா. என்ன தெரிவித்தார்? சாமி, இந்த உலகத்தை படைத்தது சக்தி தான். சரி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாமர மக்களை படைத்தது சக்தி தானா? சரி. இந்த புல்குடி ஜந்துக்கள் அனைத்தையும் படைத்தது இந்த சக்தி தானா? சக்திதான். ஏன் உங்களையே படைத்தது இந்த சக்தி தானா? அதனால அந்த வகையில அவங்க அம்மா. அவ்வளவு அனுபவி போச்சு. ஆ. பரவாயில்ல. ஆஹா. நான் எந்த வகை அப்பான்னு கேக்குறேன். ஆமா. எப்படி என்றா ஆஹா. இந்த பரமனை அவள் படைத்திருந்தாலும் பரவாயில்லை. பரவாயில்லை. அப்படி படைத்த பிறகு பிறகு இந்த ஆஹா. நெற்றிக்கண்ணை என்னிடம் கொடுத்து கொடுத்து. நெற்றிக்கண்ணால் அவளை எரித்து மறுபடியும் பிறகு செய்தமாறு. ஆமா. எரித்து மறுபடியும். அனைவரசமாக பிறகு செய்தார். ஆமா. எரித்து பிறகு செய்தார் அல்லவா? ஆஹா. அதனால் தான் அவளுக்கு அப்பா என்று சொல்லுவாங்க. அப்படியே ஆகட்டும். அம்மா, தாயே, அம்மா. அம்மா, என்ன தெரிவித்தார்? நீங்க கொடுத்தீங்க பாத்தியா? ஆமா. இந்த நெற்றிக்கன். ஆமா. அந்த நெற்றிக்கன்ல உங்களை எரித்து எரித்து சாம்பலாக்கி மலையரசி மகளாக பிறந்து பிறக்க வச்சு ஆஹா. திரும்ப ஒப்பனை செய்தாங்க பாரு. ஓஹோ. அந்த வகையில அவரு அப்பா சரி போரி. அப்படின்றாரு. இன்னைக்கு ஆஹா. சண்டை என்பதே தேவை கிடையாது. தேவலமா வேணாமா? 4 பேர் பார்த்து 3 பேர் தூணு மூஞ்சில காரிக்குவாங்க. முய்வாங்க. தெரியாது. ஆமா. அப்படி இருந்தாலும் ஆ. இன்னைக்கு சண்டை என்பது தேவை கிடையாது. 4 பேர் பார்த்து என்ன சொல்றாங்க? ஆஹா. அதோ இருக்கிறாங்க பாத்தியா? ஆமா. உலகத்துல யாரு தெய்வம்? யாரு? பரமன் பார்வதி தான். பார்வதிதான். ஆமா. ஆமாமா. அவங்களே அம்மையப்பன். ஆ. உலகத்தில் அம்மையப்பன். அம்மையப்பன். ஆஹா. அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா. நம்மளுக்கு நான் சண்டை போடுவாங்க. ஆமா. சண்டை என்பதே எனக்கு தேவை கிடையாது. தேவையாது. என்னைக்கு சண்டை. ஆமா. இல்ல. ஒரு நாளும் சந்தோஷம் என்பது கிடையாதுடா தம்பி. ஏன் நீங்க சந்தோஷம்? சந்தோஷம் இல்லை என்றால் ஆ. நான்கிட்டு சாவு. சாவர்தான். சரி, இருக்கட்டுங்க, வாங்க. நாளைக்கு பாரு ஊர் பாத்துக்கலாம். சரி, சண்டை என்பது தேவை கிடையாது. ஆமா. போய் ஆ. மேச இடமாகத்தில் அமரலாமா? அமரலாம். என்ன தெரிவித்தார்? போங்க. ஓய் சாமி ஆண்டவா. ஜெகலாண்டவா. ஆமா. வெளியே வாடா. என்னம்மா ஆச்சா? போட விடுறாங்க தூரம் ஜனங்க. பாப்பாஜிக்கு. பாப்பாஜியா? ஐயோ, வந்துக்குது. ஏம்மா, என்னம்மா ஆச்சா? டேய், ஓ. வெள்ளி அமர்த்தல அமர போட உடனே உடனே. அவர்கிட்ட என்ன இருக்குதுடா? பாம்பு. பாம்பு. ஆ. அப்படியே புசுன்றா தம்பி. புசு புசுன்னு சீருதா? ஆமாண்டா. அவரை கொஞ்சம் அடக்க சொல்ற புரி. வரவேண்டா. தெரியாவளா?
அடங்குங்க first. உன்னை அடங்குங்க. நாக்கு அடங்குச்சு. அடங்குங்க. அதெல்லாம் ஏன் நீ அடங்கி போடுறா? அவர்லாம் அடங்கி வந்து 3 மாசத்துக்கு மேல அவரை கண்டுறான். என்னதுடா? பரமேசா, உங்களுடைய பாதத்தை பணிய வரலாம். ஆமா. ஆமா. இந்த பாம்பு இருக்குது பாரு. ஆமா. அப்படியே புஷு. அது புஷு. அப்படியே புஷு. அது புஷு. புஷுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அடங்குங்க. அடங்கு பரமேசா. டேய், என்னுடைய பாம்பு சீருது. ஆமா. என்னுடைய அறம் சீருது. ஆமாங்க. டேய், ஓ. என்னுடைய அறம் சீரவில்லை. சீரவில்லை. அவனுக்கு பத்தி அகந்தை. அகந்தை. அகந்தை சீருகிறது. ஓஹோ. ஆணவம் சீருகிறது. ஆமா. கணவனே கண் கண்ட தெய்வம். தெய்வம். கணவனே கற்பு. என்று ஆ. அமைதியோடு பணிவோடு பணிவோடு. இந்த பரமசிவனுடைய பாதத்தை பணிந்தால் பணிந்தால் இந்த பாகத்திலே அவனுக்கு இடம் உண்டு. இடம் உண்டு. அதால அறவும் சிறவில்லை அகந்து ஆணவம் ஆணவம் சீருகிறது. சீருகின்றது. ஆணவத்தை அப்படியே அகற்றி விட்டுட்டு ஆமா. அமைதியோட வர சொல்லுவோம். ஆமா. தாயே, என்னடா? உங்களுடைய ஆணவம் தான் என்ன சீர்தான். தெரிவித்தார்? என்ன தெரிவித்தார்? சோழமுனை நாடகத்தை என்ன தெரிவித்தார்? என்ன தெரிவித்தார்? ஆமா. அதாவது உங்களுடைய பாம்பு சீரவில்லையா? ஆ. உங்களுடைய அகந்தையும் ஓ. ஆணவம் தான் சீருதான். ஏன் ஆணவமா? ஆமா. அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு பொறுமையா வந்து அடக்கோடகமா பாதத்தை பண்ணிதான் சொல்றாங்கம்மா. அதெல்லாம் எப்பயோ வச்சாச்சுடா ஓரம். ஓர வச்சிட்டீங்களா? ஆ. சரி வந்து பாதம் ஓ, பண்ணி அடக்கச்சாரமா போய் பார்த்து படிந்தால் ஆ. பரமேஸ் பார்வதிக்கு இடமாக இடம் உண்டு. உண்டு. இல்ல இடம் கிடையாதா? இருமா நான் அதை திருப்பி வச்சிடறேன். இந்த பாம்பு தானே? ஆ. சரி, அப்படி போலாமா? போலாமா. ஓ சாமி, ஐயா தில்லை அம்பால மனரே. சிததேவி ஜனலதிக்கு பாவையும் மயவரே. அதான் இரண்டாவது பொறுப்பாக ஆமா. அவர்கிட்ட இருக்குது பத்தி என்னது இருக்குது? என்னது? அது ஒரே ஒரு காளை மாடு மாடு. ஒண்ணு ஆ, ஆ. அப்படியே முட்டை வருதுடா ஒண்ணு. வருதா? ஆமாண்டா. இருமா, சொல்லிட்டு அது அழகு சொல்லுடா தம்பி. பரமேசா, நன்றியாவலா. அவங்களுடைய ஆணவத்தெல்லாம் அடக்கிட்டு தான் வந்தாங்க. சரி, அடக்கோடகமா வந்தாங்க. ஆமா. வரும்போது உங்களுடைய காடு மாடு. காளை மாடு. காளை மாடு. காடு மாடு. நீங்க ஏற பாருங்க காளை மாடு. காளை மாடு. அது ஒத்த கொம்பு மாடு. டேய், ஐயாடா நீ ஒத்துக்கோங்க. அது அப்படியே குமுதா மகாராஜா. வந்தாங்க. யார் அவள? ஆ. டேய், ஆ. என்னுடைய காளை மாடு முட்டை வரல. முட்டை வரல. அவளை கண்டு பாய வரல. பாய வரல. நான் ஏறக்குடி வாங்கணும். காளை வாங்கணும். காளை வாங்கணும். ஆமா. அவள் ஏறக்குடி வாங்கணும். சிங்கம் வாங்கணும். சிங்கம் வாங்கணும். ஆமா. டேய், இந்த காளை ஆ. அவளை கண்டு பாயவில்லை. ஆ. அந்த சிங்கத்தை கண்டு விலகுகின்றது தவிர. அதனால அவளை கண்டு பாயல. பயப்படல. அதனால அந்த சிங்கத்தை கேட்டு அந்தாண்ட இறக்கி விட்டுட்டு அவளை மட்டும் தன்னதானே நான் சொல்றேன். ஏம்மா வாங்கம்மா. ஆ, அவருடைய காளை மாடு சேரவில்லையா? ஆ. எதனால என்றால் ஆ. உங்களுடைய சிங்க வாகனம் வந்துச்சு பாரு. ஆமா. அதை பார்த்து ஆ. அப்படியே பயந்து அப்படி சீருதான். அப்படியா? அதனால ஆ. உங்க சிங்க வாகனத்தை அப்படியே ஓரமா விட்டுட்டு சரி. வந்து பாதத்தை பண்ணி சொல்றாங்கம்மா. சுவாமி, ஆ. ஆண்டவா, ஆ. பெண்ணே பார்வதா என்ன அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்வேன்? இல்ல ஏறிச்சு போ தெரியுமா? நீங்கள் ஆண்டவா. ஐயோ, எம்மாடி, யா. என்னம்மா ஆச்சா? மூன்றாவது புறமாக அமர்ந்து கொண்டு போன உடனே ஆ. அவர்கிட்ட இருக்குது பத்தியா? ஆமா. என்னதுடா? என்னது? அதோ பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள். ஆமா. உன்னை பூப்படுத்தி இருக்குது, ஆ. உன்னை புடவைப்படுத்தி இருக்குது, இருக்குது. ஒண்ணு ஆ. ஜாக்கெட் பிடிச்சு இருக்குதுடா. இருக்குது. அது இல்ல சமாச்சாரம் கேட்டுட்டு ஓடி டக்குன்னு. சாமி என்ன காரணங்க? டேய், ஆ. என்னுடைய பூதகணங்கள் சீரவில்லை. சீரவில்லை. அவளுடைய புத்தி தடுமாறுது. புத்தி தடுமாறுது. அதனாலதான் அவளுக்கு அந்த மாதிரி இருக்குது. என்ன? அதனால ஆ. கணவனே கண் கண்ட தெய்வம். தெய்வம். மரியாதையோட ஆஹா. பணிவோட வந்தால் ஆஹா. இடபாகத்திலே அவளுக்கு இடம் உண்டு சொல்லிட்டு வாங்க. ஏங்க பணிவோட வந்து வணங்கலாங்க. என்னங்க இது? பார்த்து ஆ. அவரை படைத்தோல் நான் ஆமா. எவ்வளவு பணியோட தான் போறேன். ஆமா. அப்புறம் கூட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இல்ல, ஏத்துக்கு நீங்க போங்க, பணிவா போங்க.
என்னடா பண்ணலான்ற போமா எதிர அம்மாக்கு தண்ணி என்ன பண்ணிட்டாப்பா தண்ணி சுவாமிகள் ஐயத்தில்லை அம்மால வாழவே இந்த தேவி ஜனரசிக்கு பாவையும் மயமலே தேவி ஜனரசிக்கு பாவையும் மயமலே அல்லல்ல பலிதா ஈசனே சுவாமி அல்ல இளவர தல்வா அத்தலரே தல்வா அல்ல இளவர தல்வா அத்தலரே உந்தல் பாதா சுவாமி அத்தலரே உந்தல் பாதா கர்மியால் போட்டு சுவாமி பெண்ணே பார்வதா போய் பாதாள வந்து கமலுக்கு அநேக ஒரு கோடி பார்வதா ஒரு கோடி வந்தனம் எழுந்து எழுதி பெண்ணே பார்வதா சுவாமி அடி கந்தனுக்கு வேல் கொடுத்தாயே சம்பந்தத்து கந்தனுக்கு